தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவரையும் கிருபையாய் பாதுகாத்து ஆண்டவர் நடத்துவாராக. வேதத்தில் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களோடு கூட பேச விரும்புகிற காரியம், நான் உன்னோடு கூட இருந்து உனக்கு விரோதமாய் எழும்பி வருகிறவர்களுக்கு தப்புவித்து நடத்துவேன். எரேமியா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே வாசிக்கிறோம். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை இரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் தெய்வஜனமே, அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களோடு கூட யுத்தம் பண்ணுகிறதான மனிதர்கள், யுத்தம் பண்ணுகிறதான கூட்டங்கள், அவர்கள் உன்னோடு கூட யுத்தம் பண்ணுவார்கள். அன்ற சொல்றார், யுத்தம் நடக்கும். யுத்தமே நடக்கக்கூடாது இல்லை, யுத்தம் உண்டாகும். யுத்தம் ஏன் வருது? சில நேரங்களில் தவறான சில காரியங்கள் நிமித்தமாக யுத்தம் ஏற்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுக்கிற சில தவறான டெசிஷன்ஸ், எடுக்கக்கூடிய சில தவறான காரியங்கள், அல்லது நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான தவறான காரியங்கள் யுத்தத்தை எத்தனிக்கக்கூடியதாய், யுத்தம் நமக்கு விரோதமாய் வரக்கூடியதாய் இது காணப்படுகிறது. அவர்கள் மனுஷர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள். ஆண்டவர் சொல்லிட்டு பண்ணுவாங்க. ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? அவங்க பண்ணுவார்கள், உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். ஆமென். தேவப்பிள்ளையே, இந்த வருஷம் ஃபுல்லாக எத்தனை பேர் எழும்பி வந்திருப்பாங்க உங்கள் வாழ்க்கையில், எத்தனை பேர் உங்களை அழிக்கணும்னு நினச்சிருப்பாங்க. உன்னை மேற்கொள்ள விட மாட்டார். ஏன் தெரியுமா? அவர் உங்களோடு கூட இருக்கிறார். வரப்போகிற புதிய வருஷம் உண்டு. புதிய வருஷத்திற்குள்ள நுழைய போகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், எழும்பி வரவன் வரட்டும்பா, நீ கவலைப்படாத, உன்னை அவர்கள் மேற்கொள்ளுவதில்லை. பாருங்க, எப்போ மேற்கொள்ளுவார்கள் என்றால், வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, மோசேயினுடைய கைகள் உயர்த்தப்பட்ட பொழுது இஸ்ரவேலர்கள் அமலேக்கியரை மேற்கொண்டார்கள். இன்றைக்கு உங்களுடைய கைகள் உயர்த்தப்படுமாகில் நீங்கள் அவர்களை மேற்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். எப்போ கை தாழ விழுது, எப்போ கை கீழே இறங்கிருதோ, துதி ஜெபம் ஆராதனை எப்போ இறங்கிருதோ, அப்போ அமலேக்கியன் இஸ்ரவேலர்களை மேற்கொண்டான். ஆண்டவர் சொல்லுகிறாரு, எப்பா நான் உன் கூட தான் இருக்கிறேன், ஆனா உன் கை உயர்த்தப்படணும். உன் கைகளை நீ தளர விடாத, உன் முழங்கால்களை நீ முடக்க ஆரம்பி. அப்போ உன் கைகள் திடப்படுத்தப்படும் போது, உன் முழங்கால்கள் முடக்கப்படும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் உனக்கு விரோதமாய் எழும்பி வருவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். இந்த புதிய வருஷத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர்கள் உங்களை ஒருபோதும் ஒரு நாளும் மேற்கொள்ளுவதில்லை. உங்களுடைய சூழ்நிலைகள் கடினம் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். கடினமான பாதைகளிலும் தேவனாகிய கர்த்தரே உங்களுக்கு துணையாயிருந்து, கிருபை உள்ளவராயிருந்து அவர் நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். நான் உன்னை இரட்சிக்கும்படிக்கு உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர் அல்லவா? உடைய பிள்ளைகளோடு கூட இருப்பீராக. இந்த வருடத்தில் பாதுகாத்து துவங்க போகிற புதிய வருடத்தில் தேவனாகிய கர்த்தர் பாதுகாத்து கிருபையாய் நடத்துவீராக. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மகிமையானவைகளை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அந்த தேவ பிள்ளையே, உன்னை இரட்சிக்கும்படிக்கு, உன்னை காப்பாற்றும்படிக்கு, உங்களை வழி நடத்தும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர்கள் உங்களை மேற்கொள்ள மாட்டார்கள். God bless you.